பார்க்க போகிறோம் அப்படின்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோவுக்கு லைக் பண்ணிடுங்க. ஆடு குண்டாக இருக்குது ஆனால் அது ஆரோக்கியமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுமா? அதனால் அது நல்ல ஆரோக்கியத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்களா? அது எப்போதும் உண்மை கிடையாது. ஆட்டோட உடல் எடை மட்டும் பார்த்து ஆரோக்கியத்தை வந்து முடிவு செய்யக்கூடாது. ஆடு சுறுசுறுப்பாக நடக்குதா, நல்ல தீவனம் சாப்பிடுதா, தண்ணி வந்து சரியாக வந்து குடிக்குதா அப்படிலாம் கவனிக்கணும். முக்கியமான விஷயங்கள் என்னென்னா கண் மட்டும் பிரகாசமாக தெளிவாக இருக்கணும். மூக்கு அப்புறம் வாய்ப்பகுதியில் வந்து அதிக சளி வந்து இருக்கக்கூடாது. வயிறு மட்டும் பெருசாக இருந்து உடல் சோர்வாக இருந்துச்சுன்னா அது ஆரோக்கியமான குண்டான உடல் என்று சொல்ல முடியாது. ஓகேங்களா? என்னதான் நம்ம அதை பார்த்த உடனே நம்மளுக்கு தெரியும், ஆடு வந்து சுறுசுறுப்பாக இருந்தால் தான் அது ஒரு ஆரோக்கியமான ஆடு. அப்புறம் மலம், சிறுநீர் அதெல்லாம் இயல்பாக இருக்கா, தோல் வந்து முடி வந்து பளபளப்பாக இருக்குதா அப்படி சொல்லிட்டு கவனிக்கணும். முக்கியமாக ஆட்டோட உடல்நிலையை அதோட முதுகெலும்பு, விலா எலும்பு அப்புறம் தசை வளர்ச்சியை வச்சு மதிப்பிடுவது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால் நினைவில் வச்சுக்கோங்க, குண்டாக இருப்பது வேறு, ஆரோக்கியமாக இருக்கிறது வேறு. உங்கள் ஆடு வந்து குண்டாகவும் சுறுசுறுப்பாக இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த தகவலை மற்ற ஆடு வளர்ப்பவங்களுக்கும் பகிருங்க. எங்கள் கடாயை பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? நாளைக்கு என்னுடைய பார்க்கலான்னு சொல்லிட்டு நாளைக்கு பார்க்கலாம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள். அப்போ தான் 5000 சப்ஸ்கிரைப் வந்தோன்னே உங்களுக்கான கிவ்அவே வந்து நான் சொல்லுவேன். டெய்லி யார் கமெண்ட்ஸ் வந்து ரெகுலராக பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான். ஓகேங்களா? நாளைக்கு பார்க்கலாம்.